நண்பா நம்ம ரேங்க் மேட்ச் வந்தோம். நம்ம டீம்மேட் மொத்த பேர் அல்பாய்ஸில் போயிட்டானுங்க. ஸோ நான் மட்டும் தான் அடிச்சு நாக் அவுட் பண்ணி ஒருத்தனை டவுன் பண்ணிட்டேன். ஸோ இன்னொருத்தனை ஹீல் பண்ணி விட்டேன் ரைட்டா. ஸோ அகைன் வந்து பார்த்தாக்கா அந்த கில்ல கன்ஃபார்ம் சொல்லிட்டு கில்ல ஃபோன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தா லூட்டை பொறுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பிடிச்ச நண்பா ஓகேங்களா, எல்லாத்தையும் ஹீல் பண்ணால் அதுக்கு ஒருத்தன் செத்து போட்டான். ஸோ அகைன் ஒருத்தனை டவுன் பண்ணிவிட்டு ஸோ அந்த கில்ல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இன்னொருத்தன் வர ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் ஹீல் பண்ணிவிட்டு இங்கே போகிறான். ஸோ அவனையும் டவுன் பண்ணேன். ஸோ அவனை ஹீல் பண்ணேன். அவன் டீம்மேட் பின்னாடியே பார்த்தோன்னா வந்தான். ஸோ அவனே வந்து பார்த்தோன்னா ஸ்கோப் போட்டு எடுத்ததில் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு எய்ம் லாக் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு டேகல்டிஸு. ஸோ நம்ம எத்தனை வாட்டி ஸ்கோப் போட்டு எடுக்கிறோமோ எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எய்ம் லாக் ஆகிடும். அவனையும் டவுன் பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவனும் சேர்த்துட்டான். மொத்தம் 3 கில் பார்த்தா கிடச்சிது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோ 1 கிலோ ஓசி கில் அடிச்சாங்க பாட்டு பசங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீட்டே தான் பிடிச்சேன் ஓகேங்களா. இந்த வீட்டே பிடிச்சி அடித்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட். நான் சாவர வரை இந்த வீடு தான் விடவே இல்லையே ஓகேங்களா. ஆனால் இந்த வீட்டில் ஏகப்பட்ட சந்து இருக்குது ரைட்டாக. ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இவனை அடிச்சு டீம் வைப் பண்ணிட்டேன். ஸோ ஒருவேளை அந்த ஸ்குவாடில் ஒருத்தனா இருப்பானோ ஸோ எனக்கு தெரியல. ஸோ ரைட்டரா கைப்புல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சத்தம் மட்டும் கேட்குது, மேலே ஓத்தணும் டவுனு ஓகேங்களா. ஒரே சைடு தான் டவுன் அடித்தேன். அவனை எவன் அடிச்சான்னு தெரியல. பட் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணானுங்க. ஒருத்தன் உள்ளே வந்துட்டு M10 அழுத்துன்னு அழுத்துறான். ஆனால் என் மேலே ஒரு புல்லட் கூட விழுல ஓகேங்களா. அவன் அழுத்துன்னு நான் செத்தியாக போயிருப்பேன். முடிச்சு விட்டாங்க.